Daily. Taste the Daily. அண்மைச் செய்தி. பச்சையப்பன் அறக்கட்டளையை கண்டித்து பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். அறக்கட்டளை செயலர் பதவி விலக கோரி போராட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் இன்று இந்த கல்லூரி வளாகத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தனர். அந்த வகையில் இன்று காலையிலிருந்தே இந்த போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட போகிறார்கள் என்பதனை அறிந்த காவல்துறையினர் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நேரில் வந்து இந்த இடத்தில் கல்லூரிக்கு பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருந்தனர். இந்த சமயத்தில் கல்லூரி வளாகத்தில் மெயின் கேட்டுக்கு முன்பாக போராட்டம் நடத்துவதற்கு வந்த கல்லூரி மாணவர்களை அந்த பக்கத்திலிருந்து பின்பக்க கேட் வழியாக திசை திருப்பி அனுப்பிவிட்டு தற்போது அந்த இடத்தில் பேரிகார்டுகள் அமைத்து அவர்களை ஒரு இடத்தில் கட்டுக்கோப்பாக அவர்கள் தற்போது வைத்திருக்கின்றனர். இந்த பச்சையப்பன் கல்லூரி விவகாரத்தை பொறுத்தவரையிலும் பச்சையப்பன் கல்லூரியின் அறக்கட்டளை சார்பில் நடத்தப்படும் அந்த 6 கல்லூரிகளையும் தமிழக அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மாணவர்கள் வலியுறுத்துகின்றனர். இதற்கு காரணம் அந்த அறக்கட்டளை நிர்வாகமானது கல்லூரியின் நிர்வாக பணிகளில் தலையிடுவதாகவும் இதன் காரணமாக மாணவர்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாகவும், எனவே ஒரு ஸ்டூடெண்ட் டெமோக்ரஸியாக இந்த பச்சையப்பன் கல்லூரி நடக்க வேண்டும் என்று கூறி தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இதன் காரணமாக இந்த பச்சையப்பன் கல்லூரி அமைந்துள்ள அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எதுக்கு இந்த செயலாளர் இருக்கிறான்னு கூட எங்களுக்கு தெரியல. பதவி காலம் முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் அவரு அங்கதான் உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், மாணவர் இடை நீக்கத்தை ரத்து செய், மாணவர் இடை நீக்கத்தை ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், மாணவர் இடை நீக்கத்தை ரத்து செய், மாணவர் இடை நீக்கத்தை ரத்து செய், பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். Taste the Daily.